ஹலோ அத்தை, நான் தான் பேசுகிறேன். வணக்கம் மாப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அத்தை, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்கள். சின்ன பொண்ணு எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்காங்க. மாமா என்ன பண்ணுறாரு? மாமா எங்கேயோ வெளியில் போயிருக்காங்க. ஓ அப்படியா, சரி வந்துடுவாங்க இப்போ. ஓகே ஓகே ஓகே. மாமா வந்து கேட்டதா சொல்லுங்கள். சரி சரி சரி. அத்தை, அப்புறம் ஒரு சின்ன விஷயம். உங்கள் சூப்பர் ஸ்டோர் இருக்குல்ல, ஆமாம். அதில் தீபாவளிக்கு ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் இருக்கு? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா? இருக்கு மாப்பிள்ளை, தீபாவளிக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது. ஏதாவது வேணுமா? ஆமாம் அத்தை, மாற்றணும். ஒன்றும் இல்லை, ஒரு பழைய பொருள் ஒன்று என்கிட்ட இருக்கு. அதை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சின்னு இருக்கேன். தாராளமாக பண்ணலாம். அப்படிங்களா? சரி சரி சரி, நல்லது. அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். எப்போ வரீங்க? நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்துடுவேன். என்ன பொருள்னு சொல்லவே இல்லையே, சொல்லுங்கள். அத்தை, அது வந்து சொல்லுங்கள். தப்பாக நினைக்கக்கூடாது. இல்லை இல்லை, சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு கவிதா இருக்கால? ஆமாம். அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிம்மதியே இல்லாத. அதான் அத்தை, நான் கொண்டாந்து அங்கே விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க? ஆமாம் அத்தை, அவள் வந்ததுலேருந்தே நிம்மதியே போச்சு. அதனால தான் அவளை கொண்டாந்து அங்கே விட்டுறேன். அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கும்போது எனக்கே நிம்மதி இல்லாமல் இருந்தது. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் நிம்மதியோடு இருக்கேன். இப்போ நான் நிம்மதியாக இருக்கணும்னு உங்களுக்கும் பிடிக்கலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் பொண்ணை கவிதா கொண்டாந்து அங்கே விட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சின்ன பொண்ணு இருக்கால? ஆமாம். வனிதா. ஆமாம். அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்றீங்க. அதுக்குண்டான செலவு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாமாட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன சொல்லணும்னு தெரியலையே. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை. என்ன செலவாகுதோ அது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு? மாப்பிள்ள, திடீர்னு இப்படி சொல்லும்போது அதில் ஒரு சிக்கல் இருக்க மாப்பிள்ள. என்னம்மா அத்தை சிக்கல்? என்ன சிக்கல்னு சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணிக்கிறேன். சின்ன பொண்ணை உங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு ஆட்சேபம் ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஆனால் நானும் அவளோட கூட வரட்டுமா உங்கள் வீட்டுக்கு? டபுள் சந்தோஷம் அத்தை. நீங்கள் அவ கூட வரணும், அவ்வளோதானே. ஆமாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாமாட்ட சொல்லி நாளை குறிங்க. நான் எப்போ வரேன்னு சொல்லுங்கள், கிளம்பி வந்துடுறேன். சரி, நான் பேசுகிறேன் அவர்கிட்ட. நல்ல நாளாக பார்த்துட்டு நாளை குறிக்க சொல்கிறேன். ஃபோன் பண்ணட்டுமா அப்படி? அப்புறம் ஓகே அத்தை, அதே வருத்தமாக சொல்கிறீங்க, சந்தோஷமாக சொல்லுங்கள். சரி சரி சரி. எனக்கு தான் அம்மா கிடையாதுல்ல, அம்மா கிடக்க உங்களை பார்த்துக்கிறேன். அதான் வேணும் எனக்கு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது. நீங்கள் தான் இருக்க 2 பேர். அப்புறம் ஓகே சரி மாப்பிள்ளை, வைக்கட்டுங்களா? வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. மாமாட்ட சொல்லிடுங்க மறக்காமல். சொல்கிறேன்.